தேவனாகிய கர்த்தராலும் அவையாளராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயிலுடைய வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நமது போதகர் சொன்னது போல இது ஐக்கிய ஞாயிறாக சபையாரால் குறிக்கப்பட்டுள்ள பகுதியாய் இந்த நாள் காணப்படுகிறது. எக்குமெனிக்கல் சண்டே என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இதனுடைய போதனை பகுதிகளை எடுத்து நான் வாசித்து கொண்டிருந்த போது அதனுடைய தலைப்பாக நியாயத்திற்கும் சமாதானத்திற்கும், அதாவது நீதிக்கும் சமாதானத்திற்கும் ஆன ஒற்றுமை அல்லது ஒற்றுமையின் மூலமாக நீதியும் சமாதானமும் என்று அந்த தலைப்பு இருந்தது. இதை வாசித்த உடனே எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு. டைம் பார்க்காதீங்க யாரும். இதை வாசித்த உடனே என்ன மனசில் தோணுச்சுன்னா, நீதியும் சமாதானமும் சரி, ரைட், இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது. ஆனால் ஒற்றுமையின் மூலமாக நீதியும் சமாதானமும் அது எப்படி என்று சொல்லி எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் திரும்பவுமாக நான் என்ன செய்தேன், இந்த நாளுக்காய் குறிக்கப்பட்ட வேத பகுதிகள் எசேக்கியேல், பிலிப்பியர் மற்றும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம், அது இந்த நாளுக்கான சுவிசேஷ பகுதி, இது எல்லாத்தையும் நான் வாசித்திருந்தேன். அப்போ எனக்கு உடனடியாக ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அதிலிருந்து தான் நான் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆதியிலே திருச்சபையிலே முதலாவது ஒரு பிரச்சனையை சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அன்றாட விசாரணையிலே விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை. யாருக்கு பிரச்சனை? கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை வந்தது. அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சபையில் அங்கேயே ஜாதி பிரச்சனை அல்லது இனப்பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. இதற்கு அந்த சபை கண்ட தீர்வு மிக அருமையான தீர்வாக இருந்தது. என்ன செய்தாங்க? 7 நபர் கொண்ட ஒரு பெஞ்ச் உருவாக்குனாங்க. அந்த 7 நபர்களை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? அதுதான் நம்ம பார்க்கணும். வேதத்திலிருந்து மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வேற எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. வேதத்திலிருந்து அழகாக சொல்லியிருந்தாங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களும் எப்படிப்பட்ட மக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அதில் ஸ்தேவானும் ஒருத்தர். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாகி அவர்களை தெரிந்தெடுத்து இந்த சமாதானத்தையும் இந்த நீதியையும் அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஒற்றுமை வந்துவிட்டது. அப்போ சபையில் ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால், சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நீதியையும் சமாதானத்தையும் பற்றி பிரசங்கம் செய்ய வேண்டும். நீதியும் சமாதானத்தையும் பற்றி வாசிக்க வேண்டும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்? நீதியும் சமாதானமும் ஒற்றுமையாக நம் மத்தியிலே அவற்றை கொண்டு வருவது எப்படி, எப்போது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்போது வேற்றுமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஒற்றுமை என்றால் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கணும். பட்டிமன்றம், உடனே பொங்கல் ஆச்சுன்னா ஒரு பட்டிமன்றம் வந்துடும் டிவியில். கூட்டு குடும்பம் நல்லதா கெட்டதா? உடனே இதை பற்றி ஒரு 4 பேர் பேசுவாங்க. அந்த பேசுவாங்க, அந்த கூட்டு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுங்க, கூட்டு குடும்பத்தில் இருந்து முன்னேற முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் அதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இந்தாண்டியும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அந்தாண்டியும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த குடும்பங்களுக்குள்ளாய் சண்டை வருகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். வேதத்தில் பல பகுதியில் பார்த்துருக்கோம். ஒரு சீஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் என் சகோதரனுக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? இன்னொரு இடத்துல 2 பேர் வராங்க, ஆண்டவரே என் சொத்தில் சரியான பங்கை கொடுக்க சொல்லி என் சகோதரனுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வேதத்தில் பல இடங்களிலே குடும்பங்களிலே சண்டை வந்ததை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஒற்றுமையான குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனை பிரியப்படுத்துகிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஏன் ஒற்றுமையை ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து நமக்கு போதித்து கொண்டே வந்தார் என்று சொன்னால், வேதத்தினுடைய நோக்கமே அதுதான். நம்ம கிறிஸ்தவங்களாக நாம் முதல்ல இதை வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மற்ற மதத்தில் இருக்கவங்க நம்மகிட்ட பேசும்போதோ இல்லை நம்ம மதத்திலே இருக்க மற்ற பிரிவில் இருக்கவங்க நம்மகிட்ட பேசும்போது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒரு சில வேளையில் 10ஆம் வசனமாக கூட இருக்கலாம், ஏன்னா ஒரு சில மொழிபெயர்ப்பில் வேறு வசனம் இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சகலமும், அதாவது சகலம்னா எங்கே இருக்க சகலமும்? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற எல்லாம்
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும், ஏற்ற காலத்திலே கூட்டப்பட வேண்டும். அதுதான் இந்த உலகத்துடைய நியதி. இந்த உலகம் உருவாக்கப்பட்டது தேவனுடைய திட்டம். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனுடைய திட்டம். நாமெல்லாம் யாரோட கூட்டப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட்டப்பட வேண்டும். என்ன காரணம் அதையும் நான் சொல்லிடுறேன். கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சரீரம்னா யாரு? நம்ம சபை. அப்ப கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரோடு கூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒற்றுமையை வாஞ்சிக்கிறவளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக எப்பயும் போக முடியாது, போகவும் கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11 to 13 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு இப்படி எழுதுறார். என்ன எழுதுறாரு? அது நமக்கு கடைசியா எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காரு? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். யார் வேணா என்ன வேணா பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணா பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சபைக்கு நான் சொல்லிட்டு வர விஷயம் ஒன்றே ஒன்று தான். வேதத்தை விட்டு ஒரு 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 மில்லி மீட்டரில் ஒரு மைக்ரோ மீட்டர் கொஞ்சம் நவுந்தா கூட அதுக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது. வேதம் மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். இந்த வசனத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியாக ஒரு கத்தோலிக்கர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு 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 தொடர்பு ஏற்பட்டது. கத்தோலிக்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஒரு சம்பவத்தின் மூலமாக என்னோட தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட உடனே அவருக்கு எனக்கும் வாக்குவாதம் நிறைய ஆரம்பிச்சுது. அப்போ நிறைய விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடனாளியாக இருந்தது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒருவேளை இங்கே சொல்வதற்காக கூட இருந்திருக்கலாம். கத்தோலிக்கர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்மை பிரிவினைவாத சபை என்று தான் அவங்க சொல்கிறாங்க. பிரிவினை மார்க்கத்தார், அங்கே போகாதீங்க, அவங்க சர்ச்சுக்கு போகாதீங்க. ரைட்டு, ஏன் போகக்கூடாது? அங்கே பேய் ஓட்டுறாங்க. நாங்கள் பேய் ஓட்டுறதுனால நம்ம போகக்கூடாது. நான் உடனே சொன்னேன், நாங்களாவது பேய் ஓட்டுறோம், உங்களுடைய சபையில் வேப்பலெல்லாம் அடிச்சது தான் நான் பார்த்துருக்கையா, இன்னும் பல சடங்காச்சாரங்களை அதிகமாக கை கொள்கிறது நீங்கள் தான் அப்படின்னு உடனே அடுத்த சுவிட்சுக்கு போயிட்டார். எதுக்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்க திரும்பி தான் உங்களை கேள்வி கேட்பாங்க. அடுத்த கேள்வி கேட்டார், வேதத்தில் சாமுவேலின் ஆவி வந்துச்சா இல்லையா? நல்லா படிச்சு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சவுல வந்து போய் குறி சொல்ல போனப்போ சாமுவேலின் ஆவி வந்துச்சுல்ல. இப்போ ஆவிகிட்ட போய் கேட்டார்ல, அப்போ அவர் பெரிய மனுஷன் தானே போய் கேட்டார். நாங்களும் அதனால தான் மற்ற செயின்ட்டுங்கள்டெல்லாம் பேசுகிறோம். வேதத்திலே பல இடங்களில் அதுக்கு உதாரணம் இருக்குது. இயேசுவே பேசியிருக்காரு பாருங்க. அங்கே மோசே ஆவி வருது, அடுத்தது எலியாவின் ஆவி வருது. நான் சொன்னேன், எலியா சாவே இல்லையா? எலியா எப்படி ஆவி வரும்? எலியா வந்தார்னு சொல்லி தான் வேதத்தில் போட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு? அதனால நாங்க ஆவிகள் இடத்திலும் செயின்ட்டுங்கள்ட்ட யார் பாரு, புனிதர்கள்ட்டையும் பேசுறது வந்து எங்களுக்கு வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நீங்க சொன்ன எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்கள். அதுக்கு முன்னால் தான் தேவதூதன் வந்தார், காபிரியல் வந்தார், எல்லாம் நடந்தது, எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ததுக்கு பிறகு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா விதமான இடைத்தரகர்களையும் அவர் நீக்கிவிட்டார். ஏனென்று சொன்னால், வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை சம்பாதித்து முடித்து விட்டு வானம் என்னும் திரைகளை கிழித்து கொண்டு மேலே சென்ற ஒரே பிரதான ஆசாரியர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் அதனால தான் சொன்னார், நானே வழி, நானும் வழின்னு சொல்ல, நானே வழி, நானுமே சத்தியம், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் சொன்னதுக்கு மாற்று கருத்து எந்த விதத்தில் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சு, கிறிஸ்து தான் சபைக்கு தலை, அவர் தான் சபையின் அஸ்திபாரம். பாட்டு மட்டும் பாடினா பார்த்தாது. சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, அதை ஃபாலோ பண்ணணும். சரி, உடனே அவர் என்ன சொன்னார்? அதை சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லியாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படாத முடியாத பாவம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எந்த புனிதர்கிட்டையும் போய் என்ன செய்ய தேவையில்லை, பேச தேவையில்லை. புனிதரே என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய பிரச்சனையே பார்த்துட்டு போட்டு அவரே வந்து போய் சேர்ந்தாரா இல்லைன்றது அவருக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, தேவதூதர்களை பற்றி என்ன போட்டு அவங்க தான் ஜபத்தை கூட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, சந்தோஷம். தேவதூதர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள். அவங்க ஜபத்தை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் போய் ஜபத்தை கையில் லெட்டர் ஒட்டி உங்கள் தேவதூதன் பேரை எழுதிலாம் அவர் கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி எங்கேயும் பைபிளில் சொல்லப்படலை. கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது அவர்கள் தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்றார் 72 புத்தகத்தில் எதுங்க தேவனுடைய வார்த்தை அப்படின்னு அவர் கேட்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், இது யார் கொடுத்த வார்த்தை? அது விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. தேவ பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இதில் ஒரு வேதம் என்ன சொல்லியிருக்கு, இதில் உள்ள ஒரு உறுப்பு, ஒரு எழுத்து அல்லது எழுத்தினுடைய உறுப்பு இக்கில் ஒரு புள்ளி அழிந்து போவதை காட்டிலும் இல்லை பொய்யா போகிறதை காட்டிலும் இந்த வானமும் பூமியும் அழிந்து போவது ஈஸியாக இருக்கும். அதனால தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, யாரும் அசட்டை பண்ணக்கூடாது, இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால், ஒத்துக்கொண்டீர்களானால் எதற்காக பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறீங்க? உங்க ஆளுங்க வித்ததுனால தான் எங்கள் மார்ட்டின் லூத்தர் அதை விட்டு வெளியே வந்தார். ஏன் விற்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே முடிச்சுடுவாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சபையோடு நமக்கு ஐக்கியம் கொள்ள முடியுமா? முடியாது. நாளைக்கே போய் கல் எடுத்து அடிச்சுட்டு வந்துடலாமா? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில்? கிறிஸ்து நமக்காக பிரிந்திருக்கவில்லை. அப்ப முதல்ல நம்ம பார்ப்போம், நீதினா என்னன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரசங்கி 3:16 பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், தம்பி, நம்ம இந்தியாவினுடைய ஜுடிஷரினா இந்த கோர்ட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஜுடிஷரி. இந்த அதான் கோர்ட்டில் நியாய விசாரணைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே ஜுடிஷரின்னு நம்ம சொல்லுவோம். வக்கீலுங்க, ஜட்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஜுடிஷரியில் வரும். இதற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அது பாட்டு நடந்துட்டு இருக்கு, அதுக்காக நம்ம ஏன் போய் ஜெபம்? நம்ம சபை வளரணும், மிஷினரி பணி செய்யணும், சண்டே கிளாஸ் நல்லா இருக்கணும், யூத் நல்லா இதுக்கு தானே ஜெபம் பண்ணணும். எதுக்கு போய் அங்கே போய் சம்மந்தம் இல்லாமல் கோர்ட்டில் போய் ஜெபம் மாட்டாங்க, ஜெயிலில் கைதி வராங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அவன் போயிடுவான் ஜெயிலுக்கு, அதுக்கே நாம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ நினச்சேன். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாத்த காட்டிலும் இந்த 2 வசனங்களும் பாருங்க, லேவியராகமம் 19:15 பிரசங்கி 3:16 இன்றைக்கு காலகட்டத்துக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நியாயஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? அநியாயம் இருக்கிறது. நீதி ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? அநீதி இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு மிகப்பெரிய பதவியில், அதாவது கிட்டத்தட்ட ஜனாதிபதிக்கு இணையான பதவியில் இருக்கிற ஒரு நீதிபதி தான் பதவி காலம் முடித்த உடனே ஒரு தீர்ப்பு சொல்றாரு. பதவி காலம் முடியறதுக்கு முன்னால தீர்ப்பு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரிட்டையர்ட் ஆகிறார். ரிட்டையர்ட் ஆன உடனே அந்த பதவியை விட குறைந்த பதவி தான் இருந்தாலும் வேற ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக போகிறார். எல்லாரும் அதை கண்டிக்கிறாங்க, ஆனா அவர் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இது போல நிறைய பேருக்கு பொருத்தமில்லாத பதவிகள் வழங்கப்படுகிறது. நிறைய நீதிபதிகள் போய் வெளியில பிரஸ்லயோ இல்லை வேலை இடத்துலயோ போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிறைய பேர் பத்திரிகை நிருபர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இது போன்ற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்களை நாம் சிந்தித்து பார்க்க போகும்போது கட்டாயமாக இந்த வசனம் நினைவுக்கு வருகிறது. எனவே ஜெபம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கிறது, நீதி இல்லையே. அப்ப என்ன நடக்குது இங்க? நியாயம் நீதியும் மக்களை ஒன்றாக சேர்க்கிறதா இருக்குது. ஒரு தேசத்துல நீதி நியாயம் நல்லா வழங்கினான்னா, மன்னன் அல்லது அரசாங்கம் வழங்குச்சுன்னா, மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்கிறவர்களா இருப்பார்கள். எந்த விதமான பிரிவினை இருக்காது, எந்த விதமான சண்டை சச்சரவு இருக்காது. அதே நேரத்தில் முகதாட்சண்யம் பண்ணி ஒருத்தனுக்கு ஒரு நீதி, வேற ஒரு மற்றொருவனுக்கு அவனுடைய இனத்தின் காரணமாக, அவனுடைய ஜாதியின் காரணமாக, அவனுடைய மதத்தின் காரணமாக வேறு நீதி வழங்கப்படும் என்று சொன்னால் அங்கே பிரிவினை இருக்கிறது. அநியாயமும் அநீதியும் பிரிக்கிறதாக காணப்படுகிறது. ஏற்கனவே நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்கள்ட்ட சொன்னேன், சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் என்ன செஞ்சான்? அவனுடைய தகப்பனுடைய வேலைக்காரங்களாம் அவன்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் லீவ் வேணும், எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆலயத்தை கட்டிட்டோம், அரண்மனையை கட்டிட்டோம், எங்களுக்கு லீவ் வேணும்னு கேட்கும்போது அவன் என்ன செய்தான்? நியாயம் செய்யவில்லை,
அநியாயம் செய்ததுனால, அவர்களை சவுக்குகளாலேயும் தேள்களாலேயும் தண்டிப்பேன் என்று சொன்னதுனால, என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை காட்டிலும் பருமனாக இருக்கும் என்று சொன்னதுனால, இந்த மக்கள், இந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிந்து போனது. யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிந்து போனது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட எசேக்கியேலின் புஸ்தகத்தில் அதான் பார்க்கிறோம். யோசேப்புக்கு அடுத்த யோசேப்பின் மகனாகிய எப்ராஹிமின் வம்ச வழியில வந்த இஸ்ரவேலரும் யூதாவின் வழியில வந்த இஸ்ரவேலரும் பிரிந்து கிடந்த சூழ்நிலையில எசேக்கியேல் மத்தியில ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 கோல்களை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? 2 கோலையும் என்ன செய்யணும்? ஒன்றாக்கணும். ஒன்னு ஆயிடுச்சா? ஒன்னு ஆச்சா இல்லையா? வாசிக்கிறோமா? ஒன்று ஆயிடுச்சு. சரி, இப்ப ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, நான் ஒன்றாக இணைப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், நீங்க எந்த கோத்திரங்க? ரூபன் கோத்திரமா, மனாசே கோத்திரமா? அது அவங்களுக்கே தெரியாது. நீங்க எப்ராஹிமரா? தெரியாது. காத்தா, தானா? நாங்கெல்லாம் ஜூஸ், நாங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், அவ்வளவுதான். எப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அதில் வேணா ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் இருக்காங்க, மற்ற ஜூஸ் இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பழைய அந்த ட்ரைப்ஸ் அது எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னபடி ஒன்றாக மாற்றி விட்டார். அவங்க எந்த இடம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னால் அது செய்வார். 99.9% கரெக்டாக நடந்து 0.1% நடக்கலைன்னா அது ஆண்டவர் சொன்னது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், தீர்க்க தரிசனம் 10 தீர்க்க தரிசனம் 9 தீர்க்க தரிசனம் கரெக்ட், 1 தப்பு. அது ஆண்டவர் சொன்னதே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வேதம் சொல்லுது. கள்ள தீர்க்க தரிசனம் தான் அவ்வளோ. ரெண்டாவது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய குமாரன் என்ன செஞ்சான்? தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். அப்ப கூட்டு குடும்பத்திலேருந்து என்ன ஆயிடுச்சு? குடும்பம் ஒருத்தன் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சு போய் தன் ஆஸ்தியை எங்கே அழிக்கிறான்? கண்டபடி அழிக்கிறான். துன்மார்க்கமான ஜீவம் செய்து தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறான். ஆனால் அவன் தன் தகப்பனிடத்தில் என்ன பண்ணப்படுகிறான்? சேர்க்கப்படுகிறான். நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க உங்க ஆண்டவர் சேர்க்க தான் கரெக்டா, அப்ப அவனை பிரிக்காமே தடுத்துருக்கலாம்ல? கேட்குறாங்களா இல்லையா? அவங்கள்ட்டலாம் அப்படியே கேட்பாங்க, ஏன் உங்க ஆண்டவர் போய் சிலுவையில் அரைஞ்சு அப்படியே ரத்தம்லாம் வராமல் நின்றுக்கலாம்ல? இப்படி சொல்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்திலிருந்து எடுத்து அவர் ஏன் மறிக்க வேண்டும், அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்தின் நியாயம் நீதி என்ன என்பதை பொறுமையாய் நாம் விளக்க வேண்டும். ஒரு சகோதரன் வந்து பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது போல இந்த பகல் நேரத்தில் வந்து இங்கே ஊழியம் செய்கிறது வந்து நிறைய பேர் வராங்க. நான் எதிர்பார்க்கறதை விட அதிகமான பேர் வராங்க. அத்தனை பேர்களிடத்திலும் அவர் என்ன செய்கிறார்? அந்த ஊழியத்தை செய்கிறார். எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று சொன்னால், அந்த ஊழியத்தை நீங்களும் சேர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் என்ன செய்வீங்க? அழிவீர்கள். ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள். அப்ப ஏன் ஒருத்தரை ஒருத்தர் நாம் வந்து இன்னைக்கு வந்து குறை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும்? நம்ம மேல இருக்க குறைகளையும் நம்ம பார்க்கறது இல்லை. வேதத்தில் எத்தனையோ வசனம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு வசதியா ஒரு வசனம் எடுத்துக்கும், அந்த வசனத்தை வச்சு ஒருத்தன் அடிக்குது. அந்த வசனத்தை அர்த்தமே முதல்ல உனக்கு புரியுறதும் கிடையாது. முதல்ல அது சரியா புரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தினா கூட பரவாயில்ல. ஏதோ குருட்டாம் போக்கில் வேதம் தெளிவா சொல்லுது. இந்த வெறியன் கையில என்ன சொல்றது, துன்மார்க்கு வாயில அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு. முள்ளை வச்சுட்டு என்ன பண்ணும் வெறியன்? கண்டவங்களே பிடிச்சி கீறிட்டே இருப்பான். எல்லா பக்கமும் ரத்தம் காயம் எல்லாம் பண்ணிட்டு, அதனால தான் பைத்தியத்தை கண்டு ஓடிடுவாங்க. ஐயா வர்றான்டா கல் எடுத்து அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம செய்வதற்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒரு அழகான ஒரு படம் இருந்தது. இந்த ஒருத்தர் சொல்லி தான் நான் கேட்டேன் பிரசங்கத்தில். எனக்கு அப்போ புரியல, எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. அழகான படம் இருந்தது. அந்த படத்தில் ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்காரு. ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. புயல் மரம்லாம் அப்படியே தலை விரித்து ஆடுது. அந்த படத்துக்கு தலைப்பு என்ன? அமைதி. எனக்கு புரியவே இல்லை. அதில் வேற பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கிளையில் ஒரு குருவி கூடு வேற பரிதாபமா தொங்குது. அப்படியே பிஞ்சு விழுந்துரும் போல் இருக்கு. அந்த குருவி கூடு ஒரு பக்கத்தில் ஒட்டிட்டு இருக்குது. அந்த குருவி கூடுல ஏதாவது இல்லாமல் இருக்கு, எம்டியான கூடா இருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு குருவி உட்காந்துருக்கு. அந்த குருவி கீழே 2 குஞ்சுங்க தூங்கிட்டு இருக்கு. இப்படி இதுதான் அமைதி. பாருங்க, இந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில்
எல்லா அநீதிகள் நடந்தாலும் சரி, நம்மை சுற்றி எல்லாம் அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, நியாயஸ்தலத்தில் அநீதி இருந்தாலும் சரி, நீதி ஸ்தலத்தில் அநீதி இருந்தாலும் சரி, நியாயத்தில் அநியாயம் இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் அழுத்தப்பட்டாலும் சரி, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள். எவ்வளவு ஒரு சந்தோஷமான அனுபவிச்சு அவர் சொல்லியிருக்காரு. சொல்லுவாங்க அவர் சிலர், மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க மத்தளம் நான் சொல்ல மாட்டேன், ஃபுட்பால் எல்லா பக்கமும் இடி, எல்லா பக்கமும் உதைப்பான். பார்த்து ஒரு சைடு மட்டும் உதைக்கணும், உதைக்கிறான், எல்லா பக்கத்துலையும் உதையும். ஆனால் அவ்வளோத்துலையும் மத்தியில் இந்த குருவி குஞ்சுங்க என்ன பண்ணுது, புயல் அடித்தா எனக்கு என்ன, கூடு கீழே விழுந்தா என்ன, எங்கள் அம்மா இருக்கிறாங்க என்னை பார்த்துக்குவாங்க, அப்படி தூங்குது. பார்த்தீங்களா? அந்த அமைதியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அமைதியே அதுதான். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் ஒற்றுமை. இதோடு நான் நிறுத்திட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வரும், தப்பான பிரசங்கம் பண்ணிவிட்டார். ஒற்றுமை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வேதத்திலிருந்து ஒரு 2-4 வசனத்தை எடுத்து அனுப்புவாங்க. எடுத்த வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 1:4, ஆதியில் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் என்று போட்டிருக்குது. என்ன போங்க தப்பான பிரசங்கம். நான் சொல்கிறேன், இப்போ ஆதியாகமம் 1:7 என்ன பிரிக்கிறார் ஆண்டவர்? தண்ணீரையும் நிலத்தையும் பிரிக்கிறார். ஆதியாகமம் 1:9 இல்லை, ஆதியாகமம் 1:7 தண்ணீரை, வானத்துக்கு மேலே இருக்கிற தண்ணிக்கும் பூமி கீழே இருக்கிற தண்ணிக்கும் பிரிவினை உண்டாக்குறார். 1:9 தண்ணீரையும் நிலத்தையும் 2ஆக ஆண்டவர் பிரிக்கிறார். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? சேர்க்கிறாருன்னு சொல்லி பிரிக்கிறாருன்னு சொல்லப்பட்டு. அடுத்தது 2ஆம் அதிகாரம் 21 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏவாளை ஆண்டவர் எங்கேருந்து பிரிக்கிறார்? ஆதாமிலிருந்து பிரிக்கிறார். பிரிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்றாரு? நீங்க 2 பேரும் ஒரே மாம்சமும் ஒரே ரத்தமும் தான். நீங்க இது நிமித்தம் புருஷனானவன் மனைவியோடு இசைந்திருப்பான். யாரை விட்டு பிரிஞ்சு? தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்திருப்பான். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஒரு குடும்பத்திலிருந்து உருவாக்கி கொண்டே போகிறார். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சு, ஏன் ஆண்டவர் இந்த குடும்பம், ஆண்டவர் சொன்ன விஷயம் அதுதான், பலுகி பிறகி பூமியை நிரப்புங்கள். என்ன காரணம்? நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. தெரியாதனால தான் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல், ஐயோ ஒருவேளை அப்படி இருக்குமோ, நாம் அந்தோனியாரை பார்த்து ஒரு வசம் வணக்கம் போட்டு வைக்கணுமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் ஆண்டவர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்? இதுக்கு தான் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்கணும். நிருப வாக்கியங்களை பவுல் எழுதியிருக்காரு அருமையாக. நிறைய விஷயங்களை, மறைபொருளான விஷயங்களையும் தெளிவாக எழுதியிருக்காரு. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆண்டவரோட சேர்த்து இணைக்கப்பட வேண்டும். அப்போ என்ன நடக்குது? கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு நிறைய வசனங்கள். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்போ அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது இல்லையா? அநேக வாசஸ்தலங்களில் 4 வீடை காலியாக ஒன்றுன்னு ஆண்டவர் விரும்பலை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் எல்லாரும் போய் சேர். 1 நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, கிறிஸ்துவுக்கு நம்ம சரீரம் ஒரு கை இல்லாத சரீரமாக இருக்குமா, இல்லை எல்லா 2 கை இருக்கிற சரீரமாக இருக்குமா? கிறிஸ்துவோட சரீரம் எல்லாம் இருக்கணும், கரெக்டாக நிறைவாக இருக்கணும் இல்லையா? இப்போ நிறைவாக இருக்கணும்னா சபையும் நிறைவாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை நிறைவடைய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசிங்க. ரத்த சாட்சிகளாக மரித்தவங்களாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் எங்களுக்காக பழி வாங்காமல் இருப்பீங்க சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வேண்டியிருக்கு? உங்களோட சேர வேண்டியிருக்கு. அந்த நிறைவுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் வருகை தாமதித்து கொண்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முழுமையான சரீரமாக இணைக்கப்பட வேண்டும். இப்போ மறுபடியும் இணைப்பு கூறுவோம். இவ்வளோ பிரிவினை சொன்னீங்க, இப்போ மறுபடியும் இணைப்பு. எப்படி? நாமெல்லாம் சிஎஸ்சி சர்ச்சு, நாம் சேலம் டயசிஸு, எப்படி போய் கோயம்புத்தூர் டயசிஸோட இணையிறது? எப்படி போய் திருநெல்வேலி டயசிஸோட இணையிறது? எப்படி போய் தூத்துக்குடி திருச்சி டயசிஸோட இணையிறது? அட வேண்டாம், எப்படி லுத்தரன் சர்ச்சோட இணையிறது? எப்படி பேப்டிஸ்ட் சர்ச்சோட இணையிறது? எப்படி சர்ச் ஆஃப் டென்மார்க்கோட இணையிறது? கஷ்டம் இல்லை. ஆர்த்தோடாக்ஸ் ஆர்மீனியன் சர்ச்சோட எப்படி இணையுது? மார்த்தோமாவோட போய் எப்படி இணையிறது? உடல் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? உடல் முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? எங்க இருக்குது? 2வது புக்லையா?
எங்க இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கு. அப்ப ஒவ்வொரு சபையும் வித்தியாசமா, மூக்கு மாதிரியே இருக்காது கை, கை மாதிரியே இருக்காது காலு, வித்தியாசம். ஆனால் ஆண்டவர் சரீரம் ஒன்றே, ஆண்டவருடைய சரீரம் ஒன்றுதான். அப்ப ஒன்றான சரீரத்தில் வெவ்வேறு அவயவங்களாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோமா, இணைக்கப்பட்டிருக்கோமா? இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா இந்த பிரசங்கத்தினுடைய எல்லா மேட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன். தயவுசெய்து குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் படிச்சிருங்க ஒரு தடவை. டைம் வந்து ஒரு வாரம் டைம் உங்களுக்கு. அடுத்த வாரம் பிரசங்கத்துக்கு கேட்க வர்றதுக்குள்ள 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வந்துடணும். சரியா ஷெல்டன்? ரைட், குறிச்சு வச்சுக்கோ. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்தில் ஒரு ஓமையை சொல்கிறார். ஒலிவ மரத்திலிருந்து ஒரு கிளை வெட்டப்படுகிறது, காட்டு ஒலிவ மரமாகிய புறஜாதியாராகிய நீங்களும் நானும் அதில் இணைக்கப்படுகிற, ரோமர் இணைக்கப்படுறாங்க அதில். அப்போ யூதர்களிடத்திலிருந்து ஒரு பிரிவு வெட்டப்பட்டு அவிசுவாசிகளாகி போய்விட்டார்கள். அவர்களுடைய புறஜாதியாராகிய ரோமர்கள் இணைக்கப்படுகிறார்கள். புறஜாதியார் நாமளும் தான் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இணைக்கப்பட்ட உடனே சத்துக்கும் சாரத்துக்கும், ஒளிய மரத்தினுடைய சத்துக்கும் சாரத்துக்கும் நாம் பங்காளிகள் ஆயிரும். இப்போ அங்கேருந்து சத்து சாரம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம கனி கொடுக்குறோம். அதிகமான கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமைப்படுகிறார். இப்போ கனி கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக இப்போ அவங்கள பிரிச்சார் ஆண்டவர்? சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம இணைக்கிறதுக்காக, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக. ஒரு வெள்ளை ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். பிரித்து என்ன சொல்வார்? என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள்லாம் ஆண்டவர் என்னோட இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிங்கள். நான் பசியாக இருந்தபோது எனக்கு உணவு கொடுத்தீங்க, நாங்கள் தாகமாக இருக்கும்போது எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத போது எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் பிரதேசம் இருந்து என்னை சேர்த்து கொண்டீங்க, நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம், எரேமியா 15:19. யாராவது வாசிங்களேன் இது மட்டும். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீழ்ப்பாடு நின்று விளையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வாயாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே சுத்தம் செய்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நம் தீய எண்ணங்கள், மற்றவர்கள் மேல இருக்க பொறாமைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கோல் சொல்லுதல், பொய் சொல்லுதல், சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணு என்றப்படுகிற, தேவன் வெறுக்கும் 7 காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையிலிருந்து உன்னை நீ பிரித்தெடுத்தால் தேவன் உன்னை கழுவி சுத்தம் பண்ணி பொன் புடமிடப்படுகிறது போல வெள்ளியிலிருந்து தட்டானாலே நல்ல உடைமை பிறக்கும், வெளியிலிருந்து களிம்பை நீக்க வேண்டும், அதுபோல நம்மை நீக்க வேண்டும். பிரசங்கம் கேட்டால் மட்டும் பத்தாது, பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு திரும்ப ஒரு பிரசங்கம் பண்ணி அதுக்கு வியாக்கியானம் பண்ணால் மட்டும் பத்தாது. தேவன் சொல்லுகிற வசனத்தை தேவன் சொல்லுகிற வசனமாகவே ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்மை மாத்திரம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், ஆஹா இந்த வசனம் எல்லாம் அவர் ஏஞ்சலுக்காக பார்த்து பார்த்து பேசியிருந்தார், அதனால் அவளுக்கு தான் சொல்லியிருப்பார் என்று சொல்லாம எனக்கு சொன்னார் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால், கர்த்தர் கட்டாயமாக நம்மை பிரித்தெடுத்து நம்மை வெளியேற பெற்ற அவருடைய வாய் போல ஆக்கி அநேக மக்களுக்கு, புறஜாதிகளுக்கு சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை, ஒற்றுமை கொண்டு வருகிற பாத்திரமாக நம்மை பயன்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39. யார் கேள்வி கேட்டாலும் இதை சொல்லுங்க. எந்த புனிதரும் வந்து உங்களை பிரிக்க விடாதிருங்க. 36 39 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமா, பாட்டு மட்டும் பாடுறோம் இல்லையா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், வாழ்வோ சாவோ வல்லதோதரோ பிரிக்கவே முடியாது என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். எந்த விதமான பிரிவினை, மார்க்க பேத உபதேசங்கள் உங்களுக்குள்ளாய் உபதேசிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வேதத்தில் ஆழமாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நாம் எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டு இதை கட்டாயமாய் பின்பற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் ஒரு பேஜ் பிரசங்கம் இருக்குது, ஆனால் 10 மணி ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்றதுனால நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கையின் பாடலாக நம்முடைய கீர்த்தனையிலே 5வது பாடலையும் 175வது பாடலையும் பாடுவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம்.
என்ற பாடலும் ஐயா உமது சுத்தம் என்ற பாடல்.
உம்மிடத்தில் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் கடந்த நாளிலே எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்தபோது கூட நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த பலிகளை ஸ்தோத்திர பலியாக, வேண்டுதல் பலியாக நாங்கள் உம்மிடத்தில் பலி செலுத்த வந்திருக்கிறோம். அப்பா, இந்த காணிக்கைகள் அனைத்தும் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் இந்த காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளமும் என்னென்ன காரியங்களோடு உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் அருளி செய்து தேவனாய் கர்த்தரின் கிருபையும் சமாதானமும் அவர்கள் மத்தியிலே தங்கியிருக்க, தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய இரத்த கொட்டையினுள் வைத்து பாதுகாத்து இந்த நாட்களிலே எந்த விதமான தீங்கும் அணுகாத வண்ணம் 91ஆம் சங்கீதத்திலே சொன்னது போல இம்மட்டும் அவ்விதமாக உம் மறைவில் இருக்கிற பிள்ளைகளாகிய எங்கள் திருச்சபை மக்களை வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கியிருக்க, தேவனாய கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்கப்பட, பிள்ளைகளினுடைய படிப்புகள், பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிறைவேற, எங்கள் ஆலயத்திலே நடக்க இருக்கும் திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இணையப்போகும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, தேவனாய கர்த்தரின் பிரசன்னம் திருமண வைபவங்களிலே இருக்க, தேவனாய் கர்த்தர் இன்னும் திருமண காரியங்களை ஒரு இல்லை குடும்பங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற, தேவனாய் கர்த்தரிடத்திலே வேலைக்காக, தங்களுடைய பணிக்காக, குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். எல்லா பலவீனங்களிலிருந்தும் பலப்படுத்துகிற தேவனால் ஆகும் என்ற நம்பிக்கையோடு உடைய கரத்திலே அந்த குடும்பங்களை வைக்கிறோம், அவர்கள் தேவைகளை வைக்கிறோம். வயதிலே மூத்த எங்கள் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அரசாங்க பணியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரங்களை ஆசீர்வதித்தாரும். அநேக விதமான போராட்டங்களோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் சமாதானமும் அமைதியும் நிகழ, ஒருமைப்பாடு ஏற்பட, குடும்பங்களிலே எல்லாவற்றிலும் உள்ள கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பாரங்கள் நீங்க, தேவனாடத்திலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேற நீ கிருபை செய்யும். அப்பா, எல்லோரும் தங்கள் சொந்த இடத்திலே இஸ்ரவேல் சந்ததியை போல தங்கள் சொந்த இடத்திலே தங்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க, தொழிலுக்காக அவர்கள் வாங்கின பணங்கள், கடன்கள் எல்லாம் நீங்க நல்ல முறையிலே அந்த தொழில்கள் நடக்க, தேவனாய கர்த்தர் இரட்டிப்பான பலனை பெற நீ கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம். காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்திச்சன்மார் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி செய்தருளும். கர்த்தராகியவே எங்கள் காரியங்களும் மத்தியஸ்தரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவைகளை கட்டளை இட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறதை அள்ளி செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களும் வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி மேலே எப்படி சத்தி தருகிற மறுமையிலே நித்திய ஜீவனம் எங்களுக்கு கட்டளை இட்டருளோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவது.
ஆராதனையின் நிறைவு பாடலாக நம்முடைய பாமாலையிலே 139 தெய்வாவி மனவரசாய் என்ற பாடலை பாடுவோம். பாமாலை 139. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவரே வார்த்தைகளினாலே தொடப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் அவர்களை ஆண்டு கொண்டு இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரை வழிநடத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வீட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
வெளியூரில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சமாதானமும் கிருபையும் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வர கடவோம்.